பெல்லி ஃபேட். ஸோ அடி வயிற்று பகுதியில் தொடை பகுதியில் தான் அதிகமாக ஃபேட் சேர்ந்து எனக்கு வயிறு மட்டும் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குன்னு நிறைய பெண்கள் சொல்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி கைகள் ஆர்ம்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா தசைகள் சேர்ந்த மாதிரி உடல் கொஞ்சம் வெயிட் பருமனாக தெரியறது நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் இருக்குது, அதையும் நம்ம கவனம் செலுத்திக்கலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு 40 வயதிற்கு மேலே தான் அடிக்கடி நிறைய பேருக்கு இந்த ஹாட் ஃப்ளாஷஸ் அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு உடல் சூடாகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். தூங்கிக்கிட்டே இருந்தேங்க, நல்லா உடல் சூடாகி நெஞ்சு வரைக்கும் அந்த ஹாட் ஃப்ளாஷஸ் தெரியுது அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு பால்பிட்டேஷன் அதிகமாகுது, மூச்சு வாங்குது, மூச்சு சூடாக வர மாதிரி இருக்குது, நெஞ்சு பகுதியிலே ஒரு சூடாக தெரியுது, அப்படியெல்லாம் சொல்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஹாட் ஃப்ளாஷஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். ஹார்மோன் இம்பேலன்ஸ் நிறைய பெண்களுக்கு ஏற்படுது. இதனால் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறதோ, இல்லை தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, இல்லை சுகர், டயபிட்டிஸ் நிறைய பெண்களுக்கு இந்த 40 இயர்ஸ் கிராஸ் பண்ணும்போது தான் நமக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஹார்மோன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு உடலில் ஏற்படுது.